வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, சாமுவேல் என்ற பெயரின் பொருள் கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்பதாகும். கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்ற பெயர் இவருக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜாங்க இலக்கியத்தின் சிறப்பு அம்சங்களையும் ராஜாங்க இலக்கியத்தின் முக்கிய கருத்தான தேவனுடைய ராஜ்யத்தையும் கடந்த நிகழ்ச்சிகளில் சிந்தித்தோம். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம் ஆகிய புத்தகங்கள் 2 பிரியாமல் ஒரே புத்தகங்களாக இருந்திருக்கலாம். சாமுவேல் புத்தகங்களை படிக்கும்போது உண்மையாக அவைகள் ஒரே புத்தகமே என்ற முடிவிற்கு வருகிறோம். இந்த புத்தகத்தில் பல கதாபாத்திரங்களை நாம் பார்த்தாலும் சில எடுத்துக்காட்டுகளாகவும் சில எச்சரிப்புகளாகவும் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம். சாமுவேல் புத்தகத்தில் 3 முதன்மையான கதாபாத்திரங்களை நாம் படிக்கிறோம். 1 சாமுவேல் முதல் 8 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தின் பெயரை பெற்றுள்ள சாமுவேல் என்பவரின் வாழ்க்கை மற்றும் தலைமைத்துவத்தை குறித்து கூறுகிறது. சாமுவேலின் வாழ்க்கை நல்ல எடுத்துக்காட்டாக உள்ளது. அதைவிட சாமுவேலின் வாழ்க்கையின் மூலம் தேவன் நம்மோடு பேச முடியும் என்பதை உணர்கிறோம். 1 சாமுவேல் 9 முதல் 15 அதிகாரம் வரை இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் என்பவரை குறித்து படிக்கிறோம். சவுலின் வாழ்க்கை பயங்கரமான எச்சரிப்பாக காணப்படுகிறது. சவுலின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக தரப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் முதல் 2 சாமுவேல் 24 அதிகாரம் வரை நாம் தாவீதை குறித்து படிக்கிறோம். தாவீது மிக சிறந்த இஸ்ரவேலின் ராஜாவாகவும் வேதாகமத்தின் முக்கிய நபராகவும் திகழ்ந்தார். வேதாகமத்தின் சில நபர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றும் நம்மிடையே பேசுவதாக உள்ளது. இவர்களில் மோசே மிகவும் சிறந்தவராக காணப்படுகிறார். குறிப்பாக தேவனுடைய ஊழியத்திற்காக அவர் ஆற்றிய பங்கு மறக்க முடியாதது. இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வழிநடத்தி சென்றது மட்டுமல்லாமல் அவர் அவர்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுபவராகவும் தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பவராகவும் காணப்பட்டார். அதே போன்று சாமுவேலும் சிறந்த நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார். அவரை குறித்துதான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அடுத்து தாவீது ஒரு சிறந்த நபராக, குறிப்பாக தேவனுடைய பணிக்காக அவர் ஆற்றிய பங்கு சிறந்ததாக காணப்படுகிறது. வேதாகமத்தின் ஒரு நீண்ட பகுதி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை விவரிக்கிறது. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு சிலவற்றை இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்கள் சிருஷ்டிப்பின் வரலாற்றையும் மக்கள் நாகரிக வளர்ச்சியும் குறித்து கூறுகிறது. ஆனால் ஆதியாகமம் 11 முதல் 22 வரையுள்ள அதிகாரங்கள் ஆபிரகாம் எனப்பட்ட ஒரு தனி மனிதனின் சரித்திரத்தை கூறுகிறது. தேவனுடைய பார்வையில் சிருஷ்டிப்பின் வரலாறு, நாகரிக வளர்ச்சி ஆகியவற்றை காட்டிலும் ஆபிரகாம் முக்கியமானவராக தெரிந்தார். இவ்வாறாக வேதாகமத்தில் நாம் சிலரது வாழ்க்கை குறித்து தெளிவாக, அதே நேரத்தில் விரிவாக காண்கிறோம். இதில் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு விளங்குகிறது. இவ்வாறு தேவனுடைய பார்வையில் எது முக்கியமானதாக காணப்படுகிறதோ அதற்கு அதிகமான இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது தாவீது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை அறியலாம். வேதாகமத்தின் ஒரு நீண்ட பகுதி தாவீதின் வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து கூறுகிறது. 1 சாமுவேலின் ஒரு பாதியும் 2 சாமுவேலின் முழு புத்தகமும் தாவீதை குறித்து எழுதப்பட்டிருப்பதால் மாத்திரம் அவர் சிறந்தவராக காணப்படவில்லை. சங்கீத புத்தகத்தின் பெரும் பகுதி அவரால் எழுதப்பட்டதாலும் அவர் சிறந்தவராக காணப்படுகிறார். இந்த சங்கீத புத்தகத்தை நாம் மிகவும் கருத்துடனும் ஜெபத்துடனும் படித்து பார்த்தால் அவரை குறித்து இன்னமும் தெளிவாக அறிய முடியும். குறிப்பாக தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதங்களை அவரது வரலாற்று பின்னணியோடு ஒப்பிட்டு படித்தால் இந்த சங்கீதங்கள் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, எந்த சமயத்தில் அவரது வாழ்க்கை எவ்வாறு காணப்பட்டது என்பதை அறிய முடியும்.
குறிப்பாக இந்த சங்கீதங்கள் நமது தனி தியானத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. ஆகவே தான் வேதாகமத்தில் தாவீதுக்கு பெரும் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வேதாகம கதாபாத்திரங்களில் இவர் முக்கியமானவர், சிறந்தவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. 1ஆம் 2ஆம் சாமுவேலின் புத்தகத்திலிருந்து மூவரை தெரிந்தெடுத்து அவர்களை குறித்து தெளிவாக படிக்க இருக்கிறோம். அவர்கள் சாமுவேல், சவுல் மற்றும் தாவீது என்பவர்களே. முதலாவது நமது கவனத்தை சாமுவேலுக்கு நேராக திருப்புவோம். 1 சாமுவேல் முதல் 8 அதிகாரங்களில் இவரை குறித்து எழுதப்பட்டுள்ளது. சாமுவேல் என்ற பெயரின் பொருள் கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்பதாகும். எபிரேய வார்த்தை ஏல் என்பதன் பொருள் கர்த்தர் ஆகும். ஆகவே ஏல் என்று முடியும் ஒவ்வொரு எபிரேய வார்த்தையும் கர்த்தர் என்ற பொருளை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக, தானியேல் என்ற பெயரில் வரும் ஏல் என்ற வார்த்தையும் கர்த்தர் என்பதை குறிக்கிறது. அதுபோலவே யெகோவா என்ற வார்த்தையும் கர்த்தர் என்று பொருள்படும். ஆகவே எரேமியா, மீகா போன்ற பெயர்களும் கர்த்தர் என்ற காரண பெயர் கொண்டது. அந்நாட்களில் இவ்வாறு பெயரிடுவது ஒரு மரபாகவும் இருந்துள்ளதை நாம் வேதத்தின் மூலம் அறிகிறோம். இங்கு கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்கிற பெயர் சாமுவேலுக்கு மிகவும் பொருத்தமான பெயராக காணப்படுகிறது. முதலாவது, சாமுவேலின் பிறப்பை குறித்து ஆராயும்போது தேவன் இவரது தாயாரின் ஜெபத்தை கேட்டார் என்று அறிகிறோம். சாமுவேலின் தாயாரின் பெயர் அன்னாள். இவளது வாழ்க்கை நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அன்னாள் குழந்தை பாக்கியம் அற்றவளாக காணப்பட்டாள். அந்நாட்களில் குழந்தை பேறு என்பது தேவனுடைய ஆசீர்வாதமாக கருதப்பட்டது. ஆகவே அவள் தேவனிடத்தில் வந்தாள். தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவள் தேவனிடத்தில் மன்றாடினாள். தேவனுடைய ஆலயத்தில் இவள் மனங்கசந்து அழுவதைக் கண்ட ஏலி இவள் குடிவெறியினால் புலம்புவதாக புரிந்து கொண்டு இவளை பார்த்து, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்று கேட்டார். இன்னமும் தெளிவாக பார்ப்போமானால் ஏலி இவளை பார்த்து, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று கடிந்து கொள்கிறார். அன்னாள் அவரை பார்த்து, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் அருந்தவில்லை, கர்த்தரிடம் ஒரு குழந்தை பாக்கியம் அருளுமாறு ஜெபிக்கிறேன் என்று கூறினாள். காரியத்தை உணர்ந்த ஏலி அவளை ஆசீர்வதித்து கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார் என்று கூறி அனுப்பினார். அதுபோலவே கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று கூறி சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் வளர்ந்து வருகையில் அன்னாள் அவனை தேவனுடைய ஊழியத்திற்காக தேவாலயத்தில் கொண்டு விடுகிறாள். அன்னாளின் இந்த மாதிரியை பின்பற்றி இன்றும் பலர் தங்கள் குழந்தைகளை தேவனுடைய ஊழியத்திற்கு ஒப்படைப்பதை நாம் அன்றாட வாழ்க்கையில் காண்கிறோம். கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டதாலே சாமுவேல் பிறந்தார். ஆகவே சாமுவேல் என்ற பெயர் அவருக்கு பொருத்தமானதே. மற்றொரு சந்தர்ப்பத்தில் சாமுவேல் நேரிடையாக கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். அப்போது அவர் சிறுவனாக காணப்பட்டார். கர்த்தர் அவரிடம் நிகழ இருக்கும் பயங்கரமான காரியங்களை குறித்து பேசினார். அது என்னவெனில், சாமுவேலை அப்பாவின் ஸ்தானத்திலிருந்து வளர்த்து வரும் ஏலி தேவனுக்கு கீழ்ப்படியாதவராக காணப்பட்டார். அவரது குமாரர்களையும் ஒழுக்க நெறியில் வளர்க்க தவறினார். ஆகவே தேவாலயத்தில் பாவம் தலைவிரித்தாடியது. தேவன் சாமுவேல் மூலமாக ஏலிக்கு எச்சரிப்பையும் அவன் ஆசாரிய ஊழியத்திலிருந்து கர்த்தரால் தள்ளப்பட்ட செய்தியையும் கொடுத்தார். இதன் மூலமாகவும் கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்கிற பெயர் இவருக்கு பொருத்தமானதே என்று அறிகிறோம். இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். இவரது ஊழியத்தின் மூலமாக தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்றும் இவரது வார்த்தைகள் ஒன்றும் பிசகாது என்றும் அறிந்து கொண்டனர். பின்பு இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்ற காரணத்தால் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிய இவரிடம் வந்தனர். இப்போது மக்கள் இவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டனர். இந்த 3 காரணங்களாலும் இந்த காரண பெயர் இவருக்கு பொருத்தமானதே என்று அறிகிறோம். முதலாவது, கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்டதினால் சாமுவேல் பிறந்தார். இரண்டாவது, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். மூன்றாவது, இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை இவர் மூலமாக கேட்டனர். சாமுவேலின் வாழ்க்கை
நமக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைகிறது. ஒருவன் சிறந்த ஊழியனாகவோ ஆயராகவோ இல்லையெனில் தீர்க்கதரிசியாகவோ மாற வேண்டுமெனில் அவன் உலகத்தின் அன்றாட வாழ்க்கை நிலை மற்றும் பல்வேறு துறைகளில் ஈடுபட்ட அனுபவம் வேண்டும் என்று நம்மில் பலர் எண்ணுகிறோம். இல்லையெனில் அவன் தேவனை அறியாத மக்களிடையே சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். இந்த காரியங்களே ஒருவனை நல்ல ஆயராகவோ தீர்க்கதரிசியாகவோ ஊழியனாகவோ மாற்றும் என்று நம்புகிறோம். ஆனால் சாமுவேலின் வாழ்க்கை இதற்கு எதிரடையானது. அவ்வாறே யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையும் அமைந்தது. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கூறும்போது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார். யோவான் அவனது பெற்றோர்களால் வனாந்திரத்திலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் விசுவாசத்திலும் வளர்க்கப்பட்டான். அவன் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் அளவும், அதாவது 30 வயது வரை வனாந்திரத்தில் வசித்து வந்தான். இவனை குறித்துதான் இயேசு ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, இவன் உலக மக்களோடு வாழவில்லை என்பதாகும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் விசுவாசத்திலும் வளர்க்கப்பட்டான். சாமுவேலின் வாழ்க்கையும் யோவானின் வாழ்க்கையைப் போலவே அமைந்தது. சாமுவேல் தேவாலயத்தில் ஏலியால் வளர்க்கப்பட்டார். சிறு பருவம் முதல் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் தேவ வார்த்தை அறிகிற அறிவிலும் பயிற்சிவிக்கப்பட்டார். விசுவாசத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் வளர்க்கப்படும் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு சாமுவேல் முன்மாதிரியாக காணப்படுகிறார். இஸ்ரவேலரை 400 வருட ஆன்மீக இருண்ட காலத்திலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தவர் சாமுவேல். சில வேத அறிஞர்கள் இவரை கடைசி நியாயாதிபதி என்று கூறுகின்றனர். சாமுவேல் தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக மற்றும் நியாயாதிபதியாக மட்டுமல்ல, சிறந்த சமூக தலைவராகவும் திகழ்ந்தார். சாமுவேல் தம்முடைய கடைசி நாட்கள் மட்டும் இஸ்ரவேலருக்கு சரியான தலைமைத்துவம் கொடுத்து கடைசியாக தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேலின் வாழ்க்கை நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு. கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்ற பெயர் சாமுவேலுக்கு பொருத்தமானதாக காணப்படுவதையும், அவர் இஸ்ரவேல் மக்களின் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் மாத்திரமல்ல, சிறந்த சமுதாய தலைவராகவும் திகழ்ந்தார் என்றும் கற்றுக்கொண்டோம். சவுல் எனப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து படிக்க இருக்கிறோம். இவர் இஸ்ரவேல் மக்களின் முதல் ராஜா. ஆனால் இவரது வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. சவுல் மாறுபாடுகளின் மொத்த உருவமாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். தேவ மக்களிடையே பல இறையியல் கருத்து வேறுபாடுகள் உள்ளதை காணலாம். அவற்றுள் ஒன்று, ஒருமுறை மறுபடி பிறந்த அனுபவம் உடைய ஆவிக்குரிய மனிதன் மீண்டும் பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? அதாவது தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்துவிட முடியுமா? இன்று இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாளை இழந்துவிட முடியுமா? ஒருவேளை கெட்ட குமாரன் பன்றி கொட்டையிலே இறந்து போயிருந்தால் அவன் இரட்சிப்பை இழந்துவிட்டான் என்று கூற முடியுமா என்ற கேள்விகளை கேட்கிறார்கள். இதற்கு பதில் ஆம் என்றும் இல்லை என்றும் கூறலாம். ஏனெனில் இரண்டிற்கும் வேதாகமத்தில் இடம் உள்ளது. சிலர் இரட்சிப்பை இழந்துவிட முடியாது என்று கூறுகின்றனர். சிலர் இழந்துவிட இடம் உள்ளது என்றும், ஆனால் பாவிகள் எப்போதும் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள் என்றும் கூறுகின்றனர். இன்னும் சிலரை கேட்போமாயின் மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டே இருக்கும் அனுபவம் வேண்டும் என்கின்றனர். சவுலின் வாழ்க்கை இந்த வாதங்களுக்கு அடிப்படையாக உள்ளது. குறிப்பாக இன்று இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாளை அதை இழந்துவிட முடியும் என்று கூறுபவர்கள் சவுலின் வாழ்க்கையை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். வேதாகமம் முதல் முறையாக அவரை அறிமுகம் செய்யும்போது சவுல் ஆவிக்குரிய மனிதன் அல்ல. ஆனால் சாமுவேலால் அபிஷேகிக்கப்பட்ட பின் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார். அப்போது ஜனங்கள் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். ஏனெனில் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து சவுலும் தீர்க்கதரிசனம் உரைத்தார். சவுல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவருக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று 1 சாமுவேல் 10:9 வாசிக்கிறோம். தொடர்ந்து சவுலின் சரித்திரத்தை படிக்கும்போது அவர் ஆவிக்குரிய ஜீவத்தை
இழந்து போகிறார் என்பதை படிக்கிறோம். சவுல் நமக்கு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறார். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் வாலிப நாட்களை குறித்து படிக்கும்போது அவர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர் அல்ல என்பதை கண்டறிகிறோம். அவர் தகப்பனுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. அப்போது சவுல் தன் வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு காணாமற் போன கழுதையை தேடி சென்றார். அவர்கள் பல இடங்களில் தேடி அலைந்தும் கண்டுபிடிக்க முடியாமல் வீடு திரும்ப முற்பட்டனர். அப்போது சவுலின் வேலைக்காரன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிற காரியமெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆகவே அவர்கள் சாமுவேல் இருக்கும் இடத்திற்கு கழுதையை குறித்து விசாரிக்க சென்றார்கள். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று கூறினார். எனவே சவுல் வருவதை சாமுவேல் ஏற்கனவே அறிந்திருந்தார். சவுல் தீர்க்கதரிசியின் இடத்தை கண்டுபிடித்து தனது கழுதைகள் பற்றி விசாரிக்க வரும்போது சாமுவேல் ஏற்கனவே சவுலை அறிந்திருந்து அவருக்காக காத்திருந்தார். இது சவுலுக்கு பெரிய அதிர்ச்சியாக காணப்பட்டது. சாமுவேல் பெரிய விருந்து செய்தார். அவர் சவுலுக்கு ஒரு பங்கு இறைச்சியை கொடுத்து, உனக்காக இது என்னால் ஆயத்தம் பண்ணப்பட்டது, உனக்காக காத்து இருந்தேன், கழுதையை பற்றி கவலையை விடு, அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன, இப்போதோ சகல இஸ்ரவேலரின் இருதயமும் உன்னையல்லவா நாடுகிறது என்று கூறினார். அப்போது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். இது நமக்கு பரிச்சயமான வார்த்தையாக தெரிகிறதல்லவா? வேதாகமத்தில் பல தலைவர்கள் இவ்வாறு கூறுவதை ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அவர்கள் நியமிக்கப்படும்போது, நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது, ஆகவே வேறு யாரையாவது அனுப்பும் என்று கூறுகின்றனர். இதைத்தான் மோசேயும் கிதியோனும் கூறினார்கள். இந்த அணுகுமுறை ஆரோக்கியமாக உள்ளது. நியாயாதிபதிகள் புத்தகத்தின் இறுதியில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பெஞ்சமின் கோத்திரம் மற்ற எல்லா கோத்திரங்களுடனும் போரிட்டு அவர்களை மேற்கொண்டார்கள். இவ்வாறு 2 முறை நடைபெற்றது. பின்பு தேவன் இதில் இடைப்பட்டார். எனவே 11 கோத்திரத்தாரும் சேர்ந்து பென்யமீனரை முறியடித்தார்கள். பென்யமின் கோத்திரத்தில் 600 பேரே மீந்திருந்தார்கள். ஏனெனில் இந்த போரில் தேவன் இடைப்பட்டார். தேவன், என்னுடைய கோத்திரங்களில் ஒன்று பூமியிலிருந்து அழிந்து போவதை நான் விரும்பவில்லை என்றார். ஆகவே பெஞ்சமின் கோத்திரத்தில் 600 பேர் வனாந்தரத்திற்கு துரத்தியடிக்கப்பட்டனர். பின்பு மற்ற கோத்திரத்தார் சில பெண்களை பிடித்து பென்யமீனருக்கு கொடுத்து, நீங்கள் பலுகி பெருகுங்கள், ஏனெனில் கர்த்தர் அவருடைய கோத்திரம் ஒன்று பூமியிலிருந்து அழிவதை விரும்பவில்லை என்றனர். இதுதான் சவுலின் வரலாறு. சவுல் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். ஆகவே நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா என்று சவுல் கூறுவதில் அதிசயம் ஏதும் இல்லை. ஆனால் சாமுவேல் சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஏனெனில் தேவன் சாமுவேலுக்கு கட்டளையிட்டார். ஆகவே தான் சவுல் அந்நாளில் சாமுவேலுடன் சாப்பிட்டார். இந்நாள் சவுலுக்கு மறக்க முடியாத மகிழ்ச்சியின் நாளாகும். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் அதற்கு பாத்திரவானாக செயல்படவில்லை. இதனால்தான் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
இதனால் சவுலின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் தன் ஆவிக்குரிய ஜீவியத்தை சரியாக காத்துக்கொண்டு இஸ்ரவேலரின் சிறந்த ராஜாவாக செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் தவறிவிட்டார். ஆகவே தான் சவுலிடமிருந்து ராஜ்ய பரத்தை எடுத்து போடுகிற போது சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக உருவாக்க சித்தங்கொண்டார். ஆனால் இப்போது ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுத்து போடப்பட்டது என்றார். சவுலும் அவரது சந்ததியும் எப்போதும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டனர். ஆனால் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாததால் தேவன் அவரை ராஜாங்கத்திலிருந்து அகற்ற நேரிட்டது. சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்தபோது, நீ புறப்பட்டு செல்லும்போது தீர்க்கதரிசிகள் கூட்டத்தாரோடு சேர்ந்து வேறு மனிதன் ஆவாய், தேவன் உனக்கு புதிய இருதயம் கொடுப்பார் என்று கூறினார். அது நடந்தது. சவுலும் தீர்க்க தரிசனம் உரைத்து புதிய மனிதனானார். ஆனால் இவைகளுக்கு பின்பு அவர் 2 முறை தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. முதலாவது, சவுல் பெலிஸ்தியருக்கு விரோதமாக சென்றார். பெலிஸ்தியர் சவுலுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். பெலிஸ்தியரின் படைபலத்தை கண்ட ஜனங்கள் சவுலை விட்டு விலகியோட முயற்சி செய்தார்கள். இப்போது தம்முடைய படைக்காக ஜெபிக்கவும் பலியிடவும் ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டது. சாமுவேல் வர 7 நாட்கள் ஆகும் என்று சவுல் அறிந்திருந்தார். 7 நாட்களாகியும் சவுல் வர தாமதித்ததால் சவுல் சாமுவேலின் பணியை செய்கிறார். சவுல் ஒரு ஆசாரியனாக செயல்படுகிறார். சவுல் தேவனுக்கு பலி செலுத்தினார். பலி செலுத்துதல் ஆசாரியர்களின் பணி. இந்நேரத்தில் அங்கு வந்த சாமுவேல் மிகவும் வருத்தப்படுகிறார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் என்று கூறினார். மீண்டுமாக சவுலுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. இப்போது சாமுவேல் சவுலிடம், அமலேக்குக்கு விரோதமாக போ, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட தேவன் கட்டளையிடுகிறார் என்று சொன்னார். சவுல் அமலேக்கிற்கு விரோதமாக சென்று அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தார். சவுலும் ஜனங்களும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை எடுத்துக்கொண்டார்கள். அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்போது தேவன் சாமுவேலுக்கு தரிசனமாக்கி, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவனை ராஜ்யபாரத்திலிருந்து எடுத்து போடு என்றார். காலையில் சாமுவேல் சவுலை சந்திக்க புறப்பட்டு சென்றார். சவுல் சாமுவேலிடம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். இது எவ்வளவு முரட்டாட்டம் என்று பாருங்கள். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். சவுல் பிரதியுத்தரமாக, அவைகள் தேவனுக்கு பலியிட வைக்கப்பட்டது என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றார். இவைகளுக்கு பின்பு சவுல், நான் பாவம் செய்தேன், இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட வாரும் என்றார். சாமுவேல் திரும்பி சென்றார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவர் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டார். அது கிழிந்து போயிற்று. அப்போது சாமுவேல் அவரை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்றார். இவைகளுக்கு பின்பு சவுலின் ராஜ்யபாரம் சரிவை கண்டது. இது நமக்கும் எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, 1 சாமுவேலில் இக்கபோத் என்கிற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அதன் பொருள் மகிமை அற்றுப்போயிற்று. சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது தேவனுடைய மகிமை
அவரை விட்டு அட்டு போயிற்று. தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் கீழ்ப்படிய மறுத்ததால் தேவன் அவரை விட்டு விலகினார். நேயர்களே, முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வபாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.